26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தனுஷ் ராசி லக்னம் அப்படின்னா இந்த ராசி லக்னத்தில் பிறந்திருக்கின்ற ஆண்கள் அவங்களோட குணாதிசயங்கள் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும்? மிருகம் பாதி கடவுள் பாதின்ற மாதிரி 2 விதமான ஆட்களாக இருக்கிறதுக்கான தன்மைகள் இருக்கும். இந்த 10ஓட 11 வாழ்க்கையெல்லாம் நமக்கு வேணாம்ப்பா அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரீமான எங்களோட லைஃப்பை நாங்கள் வாழணும்ப்பா அப்படின்னு வாழக்கூடிய நபர்கள் சொல்லுவாங்களே, வெளியில் எல்லாரும் பார்த்து மரியாதை கொடுக்குறாங்க, பட் வீட்டில் இருக்கவங்களுக்கு என்னோட வேல்யூபிளே தெரியல அப்படின்ற மாதிரி எல்லாத்துலேயும் தேடல், எல்லாத்தையும் தெளிவான ஒரு நோக்கம், எதை கேட்டாலும் எனக்கு விடை தெரியும் அப்படின்ற மாதிரி என்னோட நாலேஜ் எப்பயுமே ரொம்ப பர்ஃபெக்டாக வச்சக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா, தாய் தன் 10 மாதம் சுமந்து பெற்று எப்படி நம்ம சொல்கிறோமோ அது மாதிரி தனுசு ராசியில் பிறந்த ஆண் பிள்ளைகளுக்கும் அந்த தன்மை உண்டு. ஸோ சுயநலம்ன்றதையும் கொஞ்சம் எனக்கு ஃபஸ்ட்டு தனக்கு போக தானம் அப்படின்ற ஒரு நிலைகளுக்கும் தள்ளப்படக்கூடிய நிலை உண்டு. தோல்வியாக இருந்தால் கூட அதை எடுத்து திருப்பி விடாமுயற்சின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க படிப்பில் ஒரு சில இடங்களில் தடைகள் வந்தால் கூட அதை எடுத்து கண்டினியூ பண்ணக்கூடிய தன்மை இவங்ககிட்ட இருக்கும். அதை பாராட்டப்பட வேண்டிய விஷயம். தொழில் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் மேல் அதிர்ஷ்டம் கொட்டுகின்ற தொழில்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லணும்னா ஏதாவது தொழில்கள் இருக்கா? நிச்சயமா இவங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே நகை சம்மந்தப்பட்ட தொழில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இதெல்லாம் ஒரு வரலாறு படைக்க வேண்டிய விஷயம் என்னோட காதல் வாழ்க்கையெல்லாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய பேருக்கு அந்த காதல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது உண்டு. பொதுவாகவே தனுசு ராசியில் பிறந்த ஆண் பிள்ளைகள் இவங்களோட வாழ்க்கையில் ஒரு முறையாவது, அதாவது திருப்பட்டூரில் இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்துக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்களோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இவங்க நினச்ச மாதிரி நெகட்டிவெல்லாம் மாறி பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய கோவில். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். தனுஷ லக்ன ராசியில் பிறந்திருக்கின்ற ஆண்கள் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம்ப்பா மேம். நம்மளுடைய ஆண்களுக்கான பலன்கள் பேசிட்டு இருக்கு இந்த சீரீஸ் நம்ம நேயர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு. அதுக்கு உங்களுக்கு இந்த நேரத்தில் ஐபிசி பக்தி நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறோம். வாய்ப்பு அளித்த உங்களுக்கும் ரொம்ப நன்றி. மேம், பொதுவாக இப்போ தனுஷ் ராசி லக்னம் அப்படின்னா இந்த ராசி லக்னத்தில் பிறந்திருக்கின்ற ஆண்கள் அவங்களோட குணாதிசயங்கள் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும்? மேம், காலச்சக்கரத்துக்கு 9ஆம் பாவம் சொல்லக்கூடியது பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய குரு அப்படின்ற அவருடைய வீடே பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசி தான். பொதுவாகவே தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அதோட சிம்பிளே பாருங்களேன், ஒரு வில்லேந்திய ஒரு மனிதன் இருக்க மாதிரியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மிருக உடம்பு இருக்க மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். ஸோ எப்பயுமே மிருகம் பாதி கடவுள் பாதின்ற மாதிரி 2 விதமான ஆட்களாக இருக்கிறதுக்கான தன்மைகள் இருக்கும். ஸோ தனித்துவம்டா பொதுவாகவே குரு அதிபதி அப்படிங்கும்போது இவங்களுடைய நிலைகள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தனித்துவமான வாழ்க்கை வாழணும்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த 10ஓட 11 வாழ்க்கையெல்லாம் நமக்கு வேணாம்ப்பா அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரீமான எங்களோட லைஃப்பை நாங்கள் வாழணும்ப்பா அப்படின்னு வாழக்கூடிய நபர்கள். அது என்னவோ தெரிலங்க, நாங்களும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி பார்க்குறோம், ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அது அவங்களுக்கு இயல்பாகவே இல்லாத நிலை அப்படின்றது மாதிரி இருக்கும் எல்லாருக்கும். இதில் என்ன ஒரு பெரிய ஹைலைட்னா, குரு அதிபதினா எப்படி இருப்பாங்க? ரொம்ப நாலேஜபிளான பர்சனாக இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் இவங்க கிட்ட கேட்டு தான் ஐடியா கேட்டு தான் ஒவ்வொன்றும் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப வெளியில் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்களே, வெளியில் எல்லாரும் பார்த்து மரியாதை கொடுக்குறாங்க, பட் வீட்டில் இருக்கவங்களுக்கு என்னோட வேல்யூபிளே தெரியல அப்படின்ற மாதிரி இவங்க வெளியில் மதிக்கக்கூடிய நிலையில் தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். சொல்லுவாங்கள்ல, நம்ம ஊர்லலாம் சொல்லக்கூடிய ஒரு நிலை உண்டு, வாத்தியார் பிள்ளை வீட்டுக்கு அடங்காது. மற்ற பிள்ளைங்கள்லாம் வாத்தியாரை பார்த்து மதிப்பு முறையாக கொடுப்பாங்க. ஏன்னா வாத்தியார்ன்ற வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இவங்கெல்லாம் உண்மையே டீச்சிங் ப்ரொஃபஷனல் இருக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்கும். ஸோ களவும் கற்றுமர அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தால் கூட எல்லாத்துலேயும் தேடல், எல்லாத்தையும் தெளிவான ஒரு நோக்கம், எதை கேட்டாலும் எனக்கு விடை தெரியும் அப்படின்ற மாதிரி தன்னோட நாலேஜ் எப்பயுமே ரொம்ப பர்ஃபெக்டாக வச்சக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா தனுசு ராசியில் பிறந்த ஆண் பிள்ளைகள். எதுக்கும் இழைச்சவங்க இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, பணம் பொருளாதாரம் ஒரு பக்கம் என்னதான் இருந்தாலுமே சரி, தன்னுடைய வாழ்க்கையில் எங்கே போனாலும் ஒரு முக்கியத்துவம் அப்படின்றத தன் நிலைப்படுத்துறதுக்கான நிலைகள் அப்படின்றது டெஃபினட்டாக உண்டு. எக்ஸ்ட்ரீமான நல்லவன், எக்ஸ்ட்ரீமான கெட்டவன். எனக்குள்ளே ஒரு மிருகம் இருக்கான்ப்பா, அவனை தட்டி எழுப்பி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிருகம் வருவான். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நல்லவங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டேஞ்சரான ஆள் உள்ளுக்குள்ளே இருக்கான் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எல்லாருக்கும் பார்த்து அவ்வளோ பண்ணுவாங்க. ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னா, நான் எனக்கு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லைங்க, நான் கஷ்டப்பட்டு எல்லாம் கற்றுட்டேன், என்னால் ஒருத்தனை ஈஸியாக உருவாக்க முடியும் அப்படின்னா அந்த ஏற்றி விட்டு அழகு பார்க்குறது எப்பயுமே நம்ம டீச்சர்ஸ்க்கு உண்ட ஒரு தனித்துவமான நிலை என்னென்னா, தன் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், தன் பிள்ளைங்க வாழ்க்கையில் என்னை விட முன்னுக்கு வரணும், நான் சொல்லிக் கொடுத்தா மட்டும் போதுமானது அப்படி அதில் எந்த ஒரு எதிர்பார்ப்பே இருக்காது இல்லை. நம்ம டீச்சர் சொல்லி தரும்போது பார்த்துருப்போம்,
ஐயோ நான் ஏன் ஸ்டூடெண்ட் அப்படின்றதுல அதில் ஒரு பெருமிதம் இருக்குல்ல, தான் வீட்டு பிள்ளை அப்படிங்கிற மாதிரி அந்த நிலை தான் இவங்களுடைய இயல்பான குணமே. பொறாமப்படாம பெருமைப்படுறவங்க எல்லாருமே இந்த ராசி. அதுக்கு ஒரு தனி குணம் வேணும்ல, யாருக்கு இருக்கும் அந்த பொறாமைன்றது இன்னைக்கு இல்லாமல் நம்ம யாரையாவது பார்க்குறோமா? ஸோ என் குழந்தை இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கான், என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்னு சொல்லிக்கிறதுல, அதாவது ஒரு தாய் வந்து தன் 10 மாதம் சுமந்து பெற்று எப்படி நம்ம சொல்கிறோமோ அது மாதிரி தனுசு ராசியில் பிறந்த ஆண் பிள்ளைகளுக்கும் அந்த தன்மை உண்டு. அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு பெண் எப்படி கொண்டாடலாம், அதே வந்து ஒரு ஆணும் அந்த அளவுக்கு கொண்டாடுவாங்க அப்படிங்கிற நிலை இருக்கும். ஸோ இன்னும் கற்றலில் சொல்லுவாங்க இல்லையா, கற்றலில் கேட்கறது நல்லது அப்படின்ற மாதிரி இவங்கெல்லாம் நிறைய விஷயங்களை கேதர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸ்டாப் அப்படின்றது இருக்கவே இருக்காது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீமான கெட்டவன் ஒரு பக்கம் சொன்னோம் பார்த்தீங்களா, கொஞ்சம் சுயநலம் இருக்க தாங்க செய்யும். என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை இல்லையா? ஸோ சுயநலம்ன்றதையும் கொஞ்சம் எனக்கு ஃபஸ்ட்டு தனக்கு போக தானம் அப்படின்ற ஒரு நிலைகளுக்கும் தள்ளப்படக்கூடிய நிலை உண்டு. நிறைய விஷயங்களை தேடி தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை வந்து ஞானமாக வந்து பிரதிபலனை எதிர்பார்க்காம பண்ணுவாங்க. பட் அதே சமயத்தில் நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னா எனக்கு என்ன இடையூறுகள் வந்தாலும் சரி, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால், நான் ஒரு ஃபோக்கஸ் பண்ணிட்டேன், நான் படிக்கணும் முடிவு பண்ணிட்டேன், எனக்குன்னு ஒரு பேரை உருவாக்கணும் முடிவு பண்ணிட்டேன், இதெல்லாம் யாருக்கா விட்டு கொடுக்க மாட்டேன். ஸோ அந்த கோலை செட் பண்ணி நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள். இதில் கெட்டவங்கன்னு சொல்லும்போது என்னென்னா, அந்த வீம்பு பிடிச்சாதான் ஒரு இடத்துல வந்து பெரிய பிரச்சனையை கொடுக்குறது. எக்ஸ்ட்ரீமான நல்லவராக வந்து ஆன்மீகம் இவங்களை பார்த்தாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குப்பா, இப்படி இருக்கணும் பிள்ளைன்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த நண்டு சுண்டக்காய் இருக்குல்ல, அந்த மாதிரி குட்டீஸ் இருக்கக்கூடிய அந்த தனுசை பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் வீட்டிலலாம் போயிட்டு அவன் ரொம்ப நல்லவன், நம்ம சொன்னால் கேட்க மாட்டான், அவனாக பார்த்து கோயிலுக்கு போகணும் போயிட்டு வாடா நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக முடியாது. அவனுக்கா அவன் போக்குக்கு போனால் தாங்க இப்போயே வந்து சார்கிட்ட மரியாதை கொடுத்து பேசணும் அப்படின்ற மாதிரி இந்த குட்டி பிள்ளைங்களுக்கு கூட அந்த தன்மை இருக்கும். ஸோ ஒரு கோவில் குளங்கள் அது சார்ந்த ஈடுபாடுகள் நம்மளோட பரம்பரை சார்ந்தவங்க யாராவது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இது குழந்தையிலேருந்தே அந்த தன்மை உங்களுக்குள்ளே வரும். இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணணும், நான் இப்படி தான் வாழ்க்கையை வாழணும். சில வரைமுறைகளை எப்பயுமே லட்சியத்தோடு வாழக்கூடிய நபர்கள்னு சொல்லலாம். முன்கோவம் ஜாஸ்தி வருங்க, பார்க்காத வரைக்கும் பழகி பாருங்க எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப வெளியில் நம்ம வெளிப்படையாக இருந்தால் கூட உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஆள் மனசில் ஒரு கோவதாவங்கள் அப்படின்றதையும் வச்சுட்டே தான் இருப்பாங்க. ஒரு நாளைக்கு ஏதாவது நீங்கள் இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டி வரும்ன்றது மாதிரியான நிலைகளும் இவங்க கிட்ட இருக்கும். நம்ம இப்போ இந்த தனுஷ் ராசி லக்னத்தில் பிறந்திருக்கின்ற ஆண்கள் அவங்களோட சின்ன வயசில் அந்த பள்ளி படிப்பு முடிந்த உடனே வந்து கல்லூரி காலமாக இருந்தால் இந்த விஷயங்களை வந்து நீங்கள் எடுத்து படிச்சீங்க அப்படின்னா டாப் நாச், உங்களுக்கு வந்து எதிர்காலம் ரொம்ப பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் அவங்களுக்கு கை கொடுக்கின்ற சூட்சம ரகசியங்கள்னா அது என்னது மேம்? எப்பயுமே வந்து கோவம், வேகம், துடிப்பு அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். ஏன்னா நெருப்பு ராசி. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எதை செஞ்சாலும் உபயராசி ஃபர்ஸ்ட் லைஃப் இடத்துல நம்ம எதிர்பார்க்குற ஒரு விஷயங்கள் தோல்வியாக இருந்தால் கூட அதை எடுத்து திருப்பி விடாமுயற்சின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க படிப்பில் வந்து ஒரு சில இடங்களில் தடைகள் வந்தால் கூட அதை எடுத்து கண்டினியூ பண்ணக்கூடிய தன்மை இவங்ககிட்ட இருக்கும். அதை பாராட்டப்பட வேண்டிய விஷயம். எப்பயுமே ஒரு வாட்டி தோல்வி எடுத்துட்டோம் அவ்வளோதான்ப்பா நம்ம லைஃப் அப்படின்னு யோசிப்போம்ல, இவங்கெல்லாம் அப்படி கிடையாது. அடுத்தடுத்த என்னன்ற தேடல் இருக்கக்கூடிய நபர்கள். பொதுவாகவே வந்து இவங்களுக்கு ஞானம்ன்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல அறிவு சார்ந்த விஷயங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு கௌரவமான நிலையில் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ ஆசான் பணி அப்படின்னு சொல்கிற மாதிரி பொதுவாக எழுத்துத்துறை சார்ந்த விஷயங்கள், படிப்பு, இவங்க கூடலாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த பொண்ணு பொருள் அதே மாதிரி எழுது பொருட்கள் அழியா சொத்துக்கள் மாதிரி இதெல்லாம் எப்பயுமே இவங்களோடய வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய விஷயங்கள். அந்த மாதிரியான படிப்பு சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாதாடி ஜெயிக்க முடியாதுங்க, ஜட்ஜரு கிட்டத்தட்ட ஜட்ஜு உட்காந்துருக்காரு எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்காருன்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ஒரு நீதித்துறை சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய படிப்புகள் அப்படின்றது நல்லாயிருக்கும். ஒன்றுமே இல்லைங்க, எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு மரியாதை கொடுக்கலனா அந்த பணியெல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் சுயமாக உருவாக்கி காட்டுறேன். பிஸ்னஸ் நிறைய பேர் இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஓன் பிஸ்னஸ் அப்படின்றதுல வந்து தனித்துவம் வர்றதுக்கு ஆசைப்படக்கூடிய நிலைகள். அதாவது எப்பயுமே வந்து படிப்பு சார்ந்த விஷயத்தில் எனக்கு ஒரு கல்வி கற்றுக்கிட்டேன்ப்பா, எனக்கு அதுதான் தெரியவே தெரியாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டில் இருப்பாங்க. மெடிக்கல் ஃபீல்டில் வந்து ஏதோ எனக்கு கிடைச்சது வாய்ப்பு கிடைச்சி பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு என்னமோ அது சரியாக படலைங்க, எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு, நான் அப்படியே தூக்கி போட்டு அப்படியே ஒரு கம்பெனியை உருவாக்கணும், பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணேன். அது ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாமே நிச்சயமாக எனக்கு தெரியாத வேதமே கிடையாது. நான் வளர்ந்த விதம் அப்படி. என்னுடைய குடும்பமே பார்த்தீங்கன்னா பாரம்பரிய குடும்பம். ஸோ எங்கள் தாத்தா வந்து ரொம்ப அழகாக எல்லா கோவில் பணிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பண்ணுவார். ஸோ எனக்கு வேதங்கள்லாம் தெரியும். அதை நான் இன்றைக்கி பல பேருக்கு டீச் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு மாறணுன்றதுக்காக ஆன்லைனில் உட்காந்து பண்ணிகிட்ருக்கேங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்பும். இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பொதுவாகவே வந்து மனசுக்கு பிடிச்சி இவங்க எதை பண்ணாலுமே சக்ஸஸ் தான். படிப்புன்ற ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப அழகான ஒரு நிலைகள் தடுமாற்றங்கள் வரும். அந்த டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் மட்டும் இவங்க படிச்சுட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அந்த பொன் பொருளாதாரம் சொன்னேன் இல்லையா, பொண்ணு ஏதாவது பெரும்பணத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு எது அப்படின்னா குரு தான். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பெரும் பணம் எங்கெல்லாம் புழங்குது, பிஸ்னஸ் இருக்குது,
அதே மாதிரி பேங்க் மேனேஜ்மெண்ட் இருக்குது, இந்த மாதிரி பெரும்பணம் சம்மந்தப்பட்ட நகைக்கடை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் படிக்கிறது, அதுக்குன்னே தனியாக இதெல்லாம் பண்ணாமல் போய் உட்கார முடியாதுல்ல, எல்லாமே கால்குலேட்டிவ். ஸோ இவங்களோட மைண்ட் கால்குலேட்டிவாகவே இருக்கும். ஷேர் ட்ரேடிங் எடுத்துக்கோ, இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய மாய வலை, ஷேர் மார்க்கெட் இல்லைனா ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப வந்து பெரும் பணம் குவியக்கூடிய நிலை. இவங்க போய் ஒரு சைன் பண்ணதாங்க அடுத்த வேலையை க்ரீன் கலர் இங்கில் சைன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கொடுப்பனை அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு உண்டு. இப்போ நீங்கள் இந்த தனுசு ராசி லக்னம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்துலேயுமே அவங்க ஆல்ரவுண்டராக இருப்பாங்க அப்படிங்கிறத சொன்னீங்க. தொழில் வந்து இவங்களுக்கு அதிர்ஷ்டம் மேல் அதிர்ஷ்டம் கொட்டுகின்ற தொழில்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லணும்னா ஏதாவது தொழில்கள் இருக்கா? நிச்சயமா இவங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே நகை சம்மந்தப்பட்ட தொழில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்து மற்றவங்களுக்கு அட்வைஸுங்க ஒன்றும் இல்லை, கன்சல்டன்சி வச்சு பண்ணாங்கன்னா கூட சரி, ஒரு டியூஷன் எடுத்தாங்க கூட சரி, இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய தொழில்கள் அமையக்கூடிய அமைப்பு உண்டு. மற்றவங்களுக்கு சர்வீஸ் ஓரியன்டாகவும் இருக்கணும், ப்ளஸ் அதுலேயும் வந்து இவங்க பயன்படக்கூடிய, இவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு ஒவ்வொருத்தவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தொழில்கள் எல்லாமே பெட்டராக இருக்கும். பல பேருக்கு மிகப்பெரிய ஆசானாக இருந்து வழிநடத்துவாங்க அப்படிங்கிற நிலை தான். நான் எல்லாருக்கும் வழிநடத்துறேங்க, என் வாழ்க்கையை வழிநடத்துறதுக்கான சங்கடங்கள் நிறைய இடங்கள் நான் அனுபவப்பட்டு தான் வந்திருக்கு. அனுபவம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பாடம்ன்றதை இவங்களோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அடுத்ததா இந்த தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான பார்ட் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இவங்களுடைய காதல் கல்யாணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி அமையும்? ஸோ இவங்கள மாதிரிலாம் வந்து இந்த திருமணம் அப்படின்ற விஷயமும் சரி, காதலும் சரி, ரொம்ப ரொம்ப யூனிக்குன்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு வரலாறு படைக்க வேண்டிய விஷயம் என்னோட காதல் வாழ்க்கையெல்லாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய பேருக்கு அந்த காதல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது உண்டு. பொதுவாகவே தனுசு ராசியில் பிறந்த ஆண் பிள்ளைகள், என்னோட லட்சியம் என்னங்க தெரியுமாங்க, நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அவங்களோட பார்ட்னரை ரொம்ப பெருசாக அவ்வளோ பார்த்து 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 அவங்களுக்காக விஷயங்கள் நிறைய பண்ணக்கூடிய நபர்களுமே தனுசு ராசியில் இருப்பாங்க. ஸோ க்ரியேட்டிவாகவும் இருப்பாங்க, அவங்களுக்காக ஏதாவது விஷயத்தை கற்றுக்கணும் கூட கற்றுப்பாங்க. ஸோ ரொமான்டிக் அப்படின்றது உங்கள்கிட்ட ரொம்ப நல்லாயிருக்கும். ரொமான்டிக்காக இருக்கட்டும், லவபிள் ஃபீலாக இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கும். அதான் எக்ஸ்ட்ரீமான ஆன்மீகவாதியாகவும் இருப்பாங்க, எக்ஸ்ட்ரீமான ஒரு நல்ல ஒரு லவ் லைஃப்பை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆளாகவும் இருப்பாங்க. அதாவது எனக்கான விஷயங்களுக்கு அப்புறம் தான், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் அப்படின்ற நிலை. எனக்கு எல்லாமே தெரியுங்க லைஃப்பில், எனக்கு அடிப்படையிலேருந்து எப்படி லவ் பண்ணணும், எப்படி கல்யாணம் பண்ணணும், என்ன மாதிரி என்ன வாழ்க்கையை நடத்தணும், இவ்வளோ தான் வாழ்க்கைன்றது எனக்கு அனுபவமும் தெரியும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி ஆன்மீகவாதி எவனுமே இல்லை, நான் எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கேன், எனக்கு அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கான நிலைகள் இவங்ககிட்ட இருக்கும். ஸோ பொதுவாகவே வந்து காதல், காமம், திருமணம் இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப யூனிக் அப்படின்ற மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் போராட்டங்களோடு தான் திருமணம் அப்படின்றத அணுக வேண்டியிருக்கு. நான் எதிர்பார்த்த வாழ்க்கை ஒன்று, கிடைச்ச வாழ்க்கை ஒன்று. சில பேர் அந்த கிடைச்ச வாழ்க்கைன்றதை கொண்டு போகிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் போராட்டம் இருக்கும். சில பேருக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது மாதிரியான விஷயங்கள்லாம் உண்டு. ஆனால் போராடுவாங்க இதை போய் ப்ரொசீட் பண்ணதுக்கு. ஏன்னா இவங்களாம் அந்த மரியாதை, நியாயம், ஏன்னா வீட்டில் சம்மந்தம் இல்லாமல் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்ற ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அதுக்காகவே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, வீட்டில் போய் பேசுறது, அதுக்காக நிறைய டைம் எடுத்துக்கிறது இதெல்லாம் உண்டு. பொதுவாக இந்த தனுசு ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், அவங்களுடைய கடன் சுமையாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பொருளாதார அதிர்ஷ்டம், பொருளாதார மேன்மை, இதெல்லாம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? பணம் அவங்க கையில் தங்குமா? இது எப்படி குரு வந்து அதிபதியாக இருந்துட்டு இவங்ககிட்ட பணம் இருக்குமான்னு கேட்டால் கேள்வி எப்படி? நிச்சயமாக இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். எப்பயுமே இல்லை இல்லைன்னு வெளியில் சொல்லுவாங்க, பட் உள்ளுக்குள்ள ரகசிய படங்கள் வச்சிருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா தனுசு ராசியில் பிறந்த ஆண் பிள்ளைகள் கண்டிப்பாக வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு எப்பயுமே அந்த பெரும்பணத்தை வந்து நான் லட்சியவாதி ஆகணும், என்னுடைய வாழ்க்கையில் எனக்கான அங்கீகாரத்தை நான் உருவாக்கணும், என் குடும்பம் கஷ்டப்பட்ட குடும்பம், ஆனால் இன்னைக்கு என்னோட வாழ்க்கை தான் என் குடும்பத்தை திரும்பி பார்க்குற அளவுக்கு நான் உயர்ந்து காட்டணும் அப்படிங்கிற லட்சிய நோக்கோடு இருப்பாங்க. ஆரம்ப காலங்கள் நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும், அனுபவங்கள் இருந்தாலும், நிறைய பேருக்கு அப்பாவோட சப்போர்ட் கூட கிடைக்காது. பட் பரவாயில்ல, அதை தாண்டி என்னால் வாழ முடியும். ஸோ தனித்துவமாக என் குடும்பத்துக்கு நான் தான் அந்த ஒரு மிகப்பெரிய தூணாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி வாழ்ந்து காட்டக்கூடிய நபர்கள். ஸோ இவங்க கையில் எப்பவுமே வந்து என்னென்னா ஆரம்ப காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் பொருளாதாரத்துலேயும் சரி, பணத்துலேயும் சரி, நகையிலையும் சரி சேமிப்பு இல்லாமல், அதுவும் பார்த்திங்கன்னா பெரும் பணம் சேமிப்பு, ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கு அதுக்கான திடீர் அதிர்ஷ்டம் சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான கொடுப்பனை அப்படிங்கிறது உண்டு. அவங்களுடைய தொழில் ரீதியாக இவங்களுக்கான ஒரு அங்கீகாரம்ன்றது கண்டிப்பாக கிடைச்சி தேரும். என்ன யோசிக்கிறாங்களோ அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்றது மூலமாக ஒரு நல்ல ஒரு பேஸில் உட்காருவாங்க. மேம், இப்போ தனுசு ராசி லக்னத்துக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பாசிட்டிவாகவும் சரி, அவங்களுடைய வாழ்க்கையில் எது சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த பேசணும். இப்போ தனுசு ராசி லக்னக்காரங்க அவங்க வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா அது என்னென்ன விஷயங்கள்? இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம எப்பயுமே சொல்கிறதா, எது நமக்கு பெஸ்ட்டோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் பிரச்சனையும் கூட சொல்லலாம். ஸோ இவங்க வந்து பெண் சார்ந்த விஷயம், பணம் சார்ந்த விஷயம், கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எப்பயுமே கவனமாக இருக்கணும். இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த வாக்குறுதி கொடுத்துட்டேன், நான் சொன்ன வாக்கை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இவங்கள்ட்ட முடியாட்டி கூட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே யாராவது ஒருத்தவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ ரிலேட்டிவ் கிட்டேயோ பணம் வாங்கி கொடுத்து அவங்கள்ட்ட அந்த வாக்குறுதியை காப்பாற்றணும். சுயமரியாதை, என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, அந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்தை நம்ம சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாமல் போயிட்டா என் மரியாதை என்ன ஆகுதுன்றதுலாம் ரொம்ப கான்சியஸாக இருப்பாங்க. ஸோ அதை மட்டும் அவங்க கொஞ்சம் இது ரைட்டாக தப்பா, செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்றது இவங்ககிட்ட இன்னொரு விஷயம் கண்டிப்பாக மாற்றிக்கவே வேணும். அப்படின்றது என்னென்னா, எக்ஸ்ட்ரீமான நல்லவங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பாசிட்டிவோட நெகட்டிவ் அதிகமாக திங்க் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு மூட்டை கட்டணும்.
இவங்களுடைய எண்ணங்கள் வண்ணமாகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இவங்களுடைய எண்ணங்கள் எப்பயுமே பாசிட்டிவானதாக இருக்கணும். இவங்க எப்பயுமே ஒரு நேர்பாதையில் போகிறாங்கன்னா இதில் எத்தனை ஏற்றம் இருக்குது, எத்தனை இறக்கம் இருக்குன்னு அந்த இறக்கத்தை தான் முதல்ல கனெக்ட் பண்ணுவாங்க, ஏற்றத்தை மறந்துடுவாங்க. ஸோ இந்த இயக்கங்கள் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்களோட எண்ணங்களை வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சதுன்னா இவங்களால அடுத்த கடமை நகர முடியாது. ஸோ அதனால் அவங்க வந்து முழுக்க முழுக்க பாசிட்டிவோடு இருந்தாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த தனுஷ ராசி லக்னக்காரங்களுக்கு அவங்களுடைய வாழ்வை வளமாக்குகிற தெய்வ வழிபாடு அப்படின்னா அது என்ன தெய்வ வழிபாடு? நிச்சயமாக அவங்களோட ராசிநாதனே பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் வழிபாடு. எப்பயுமே எந்த காரியம் செய்யும் போதும் குரு பகவானை வழிபட்டுட்டு இவங்க ஒவ்வொரு விஷயம் செய்யும் போது நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கை வளமாகும். இவங்களோட வாழ்க்கையில் ஒரு முறையாவது, அதாவது திருப்பட்டூரில் இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்துக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்களோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இவங்க நினச்ச மாதிரி நெகட்டிவெல்லாம் மாறி பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய கோவில் தலையெழுத்தே மாத்திர கோயில். அப்போ பார்த்துக்கோங்க, நல்லதே நடக்கும். தனுஷ ராசி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய குணாதிசயங்களில் துவங்கி அவங்க என்ன படிப்பெடுத்து படிக்கலாம், எந்த தொழில்கள் அவங்களுக்கு செட் ஆகும், அவங்களுடைய வாழ்வில் பொருளாதார நிறைவை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும், அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு திருப்தியையும் மன நிறைவையும் தருகின்ற தெய்வ வழிபாடு என்ன அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. பூமேவு சண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டுணுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.